இயேசுவுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், அவருடைய சிந்தனையிலே பரிசுத்தம், அவருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், சமுதாய வாழ்க்கையிலே பரிசுத்தம், அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம். ஆவி ஆத்துமா சரீரத்திலே பரிசுத்தம், உடைய வேலையிலே பரிசுத்தம், உடைய குடும்பத்திலே பரிசுத்தம், உடைய வியாபாரத்திலே பரிசுத்தம், உடைய ஊழியத்திலே பரிசுத்தம், முழு பரிசுத்தம். பரிசுத்தமில்லாத எவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. மத்தேயு 5:8 ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்திலே பகையும் வைராக்கியத்தையும் கசப்பையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த ராஜாதி ராஜனை, பரலோகத்தின் தேவனை சந்தித்து மகிழ்ச்சியோடு பரலோகத்திற்கு செல்ல முடியாது. அந்த நம்முடைய இருதயம் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும்.